அந்த குருகுலத்தில் துறவி ஒருவர் தனது சீடர்களுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு சீடன், குருவே, ஒரு மனிதன் எந்தவித பயமோ கவலையோ துக்கமோ இல்லாமல் வாழ முடியுமா? அப்படி வாழ்வதற்கு ஏதாவது வழிகள் உண்டா என்று கேட்டான். அதற்கு துறவி, ஒரு மனிதன் பயம் இல்லாமல் கவலை துக்கம் இல்லாமல் நிச்சயமாக வாழ முடியும். அதற்கு அவன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை உனக்கு நன்றாக புரிந்து கொள்ள ஒரு சிறிய கதை ஒன்றை சொல்கிறேன், கேள். ஒரு ஊரில் ராஜப்பன் என்ற மிகப்பெரிய பணக்காரன் ஒருவன் இருந்தான். அவன் தன்னுடைய ஊரில் சில தொழில்களை செய்து வந்தான். அவனுக்கு 2 மகன்களும் ஒரு மகளும் இருந்தார்கள். அந்த பணக்காரன் ராஜப்பனின் வீடுதான் அந்த ஊரிலேயே பெரிய வீடு. அவனுக்கு மேலும் ஒரு வீடு அவனுடைய தோட்டத்தில் இருந்தது. அந்த பண்ணை வீடு மிகவும் பழமையான வீடு. அந்த வீட்டில் தேக்கு மரங்களை கொண்டு கதவு, ஜன்னல் என்று மரவேலைகள் அனைத்தும் மிகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் அமைத்து கட்டியிருந்தார்கள். அந்த பண்ணை வீடு பார்ப்பதற்கு மிகவும் பிரம்மாண்டமாக அழகாக இருக்கும். பக்கத்து ஊரில் உள்ள கோடீஸ்வரர்கள் சில பேர் இந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் பணக்காரன் ராஜப்பனிடம், உனது பண்ணை வீடு சும்மாதானே இருக்கிறது, அதை நான் வேணா விலைக்கு வாங்கிக்கிறேன், நீ எவ்வளவு விலை சொன்னாலும் பரவாயில்லை, நான் வாங்கிக்கிறேன் என்று கூறுவார்கள். அதற்கு ராஜப்பனோ, இல்லை இல்லை, அந்த வீட்டை இப்போதைக்கு விற்கிற ஐடியா எனக்கு இல்லை, அப்படி இருந்தா நான் சொல்றேன் என்று கூறிவிடுவான். ஆனாலும் ராஜப்பனுக்கு அந்த பண்ணை வீட்டை ஒரு மிகப்பெரிய விலைக்கு விற்றுவிட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. ராஜப்பன் தனது வியாபாரம் சம்பந்தமாக அடிக்கடி வெளியூர் சென்று அங்கேயே தங்கியிருந்து சில நாட்கள் கழித்து வீடு திரும்புவான். அன்றும் தனது வியாபாரம் நிமித்தமாக வெளியூர் ஒன்றுக்கு சென்ற ராஜப்பன் 4-5 நாட்கள் அங்கேயே தங்கிவிட்டு தனது ஊருக்கு திரும்பினான். அப்போது அவனது அந்த அழகான பண்ணை வீடு தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அந்த ஊரிலே மிகவும் பிரம்மாண்டமான மிகவும் அழகான அந்த வீடு இப்போது எரிந்து கொண்டிருக்கிறது. பணக்காரன் நாகப்பன் கண்முன்னே எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த ஊர் மக்கள் அனைவரும் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். தீ வேகமாக முழுவதுமாக பரவிவிட்டதால் அதை அணைக்க யாருமே முயற்சி செய்யவில்லை. பணக்காரன் ராஜப்பனோ என்ன செய்வதென்று தெரியாமல் அழுது புலம்பினான். என் வீடு என் வீடு என்று கதறினான். ஐயோ, என் வீட்டை எத்தனையோ பேர் 2-3 மடங்கு விலை கொடுத்து வாங்க தயாராக இருந்தார்களே, நான் தானே விற்காமல் இருந்து விட்டேன், இனிமேல் இந்த வீட்டை யார் வாங்குவார்கள் என்று கதறி அழுதான். அப்போது அந்த பணக்காரனின் மூத்த மகன் அங்கு ஓடி வந்து, அப்பா, ஏன் இப்படி கதறி அழறீங்க? ஒரு மிகப்பெரிய விலைக்கு இந்த வீட்டை விற்றுவிட வேண்டும் என்று ஏற்கனவே எங்களிடம் சொல்லியிருந்தீர்கள் அல்லவா? நீங்கள் வெளியூருக்கு சென்ற சமயத்தில் பக்கத்து ஊரில் உள்ள ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரரிடம் இந்த பண்ணை வீட்டை நான் நேற்றே பல மடங்கு லாபத்திற்கு விற்றுவிட்டேன். இதனால் நமக்கு ஒரு நட்டமும் இல்லை என்று கூறினான். இதை கேட்டதுமே பணக்காரன் ராஜப்பனுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. அவனது துக்கம் சோகம் எல்லாம் மறைந்து அவன் முகம் மலர்ந்தது. இப்போது அவன் எந்தவித பதட்டம் இல்லாமல் அங்கு கூடியிருந்த கூட்டத்தில் அவனும் ஒரு ஆளாக நின்று வேடிக்கை பார்க்க தொடங்கினான். அதே வீடு, அதே நெருப்புதான். ஆனால் சில நிமிடங்களுக்கு முன்பு இருந்த பதட்டமோ தவிப்போ கவலையோ இப்போது அவனிடம் இல்லை. பிறகு சிறிது நேரத்தில் அந்த பணக்காரனின் 2வது மகன் அங்கு ஓடி வந்து, அப்பா, நம்ம வீடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நீங்க என்ன எதுவும் செய்யாம எந்த பதட்டமும் இல்லாம இங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க என்றான் பதட்டமாக. அதற்கு ராஜப்பனோ, டே, நம்ம தான் இந்த வீட்டை வித்தாச்சுன்னு உன் அண்ணன் சொன்னானடா என்றார். அதற்கு அவனின் 2வது மகன், ஐயோ அப்பா, நாங்கள் விற்ற இந்த வீட்டிற்கு முன்பணம் மட்டும்தான் வாங்கியுள்ளோம், இன்னும் முழு தொகையும் வரவில்லை. வீட்டை வாங்கியவன் இனிமேல் எங்கே முழு தொகையும் தரப்போறான் என்று கவலையோடு கூறினான். அதை கேட்ட பணக்காரன் ராஜப்பன் அதிர்ச்சி அடைந்தான். மீண்டும் பெரும் சோகத்தில் ஆழ்ந்தான். அழுது புலம்பினான். என் வீடு எரியுதே, என் வீடு எரியுதே என்று கத்தினான். தனக்கு சொந்தமான ஒரு பொருள் எரிகிறதே என்ற எண்ணம் அவனை வாட்டியது. பிறகு சில நிமிடங்கள் கழித்து அந்த பணக்காரனின் பெண் அங்கு ஓடி வந்தாள். அப்பா, கவலைப்படாதீங்க, அலறதை நிப்பாட்டுங்க. நம்முடைய இந்த பண்ணை வீட்டை வாங்கின கோடீஸ்வரரு மிகவும் நல்லவர் போல. அவரு என்ன சொன்னாருன்னா, நான் இந்த வீட்டை வாங்குவதற்கு முடிவு செய்த போது இந்த வீடு தீப்பற்றி எரியும் என்று உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அதனால நம்ம பேசியபடியே முழு தொகையையும் கொடுப்பதுதான் நியாயம் என்று இப்போதுதான் அவர் ஒரு ஆள் மூலமாக சொல்லி அனுப்பினார் என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்தாள். இதை கேட்டதுமே பணக்காரன் ராஜப்பனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவன் கவலையெல்லாம் மறைந்து ஆடி பாடினான். கடவுளுக்கு நன்றி கூறினான். அவனது முகத்தில் இருந்த கண்ணீரும் சோகமும் மீண்டும் மறைந்து விட்டது.
பிறகு மீண்டும் அந்த கூட்டத்தில் ஒருவனாக நின்று வேடிக்கை பார்க்க தொடங்கிவிட்டான் என்று கதையை முடித்தார் துறவி. பிறகு துறவி அந்த சீடனிடம், இந்த கதையில் வருவது போல அங்கு நடந்த நிகழ்வுகள் எதுவுமே மாறவில்லை. அதே பெரிய வீடு, அதே நெருப்பு, அதே சேதம், அதே இழப்பு. இது என்னுடையது என்று நினைக்கும் போது அந்த பணக்காரனுக்கு சோகம் ஏற்பட்டு கவலையில் மூழ்கினான். ஆனால் இது என்னுடையது அல்ல என்று அவன் நினைக்கும் போது சோகமோ கவலையோ அந்த பணக்காரனை தாக்கவில்லை. நான், என்னுடையது, எனக்கு சொந்தமானது என்ற எண்ணம்தான் பற்று. என் மகன், என் மனைவி, என் வீடு, எனது வாகனம், எனது இடம், எனது சொத்து என்று ஒவ்வொன்றின் மீதும் எவ்வளவு பற்று ஏற்படுகின்றதோ அந்த அளவுக்கு நமக்கு பயமும் கவலையும் துக்கமும் ஏற்படுகிறது. எவன் ஒருவன் எதன் மீதும் எந்தவித பற்று இல்லாமல் வாழ்கிறானோ, என்ன இருக்கிறதோ என்ன கிடைக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ்கிறானோ அவனால் மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையில் பயமில்லாமல், கவலை இல்லாமல், துக்கம் இல்லாமல் வாழ முடியும் என்று கூறினார் துறவி. அதை கேட்ட சீடனுக்கும் மனதில் தெளிவு ஏற்பட்டது. துறவிக்கு நன்றி கூறிவிட்டு அமர்ந்தான். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். அதாவது, ஒருவன் எந்த பொருட்களின் மேல் விருப்பம் இல்லாதவனாய் விலகுகிறானோ அவன் அந்த பொருட்களினால் துன்பம் அடைய மாட்டான் என்று கூறுகிறார். வேண்டின் உண்டாக துறக்க துறந்த பின் ஈண்டு இயற்பல. ஒருவன் துன்பமில்லாத வாழ்வை விரும்பினால் எல்லா பொருள்களும் அவனிடம் உள்ள காலத்திலேயே அதனை துறக்க வேண்டும். அதன் மேல் உள்ள ஆசைகளை விட்டுவிட வேண்டும். அப்பொருள்களும் அவனிடம் உள்ள காலத்திலேயே அதனை துறக்க வேண்டும். அதன் மேல் உள்ள ஆசைகளை விட்டுவிட வேண்டும். அப்படி விட்டுவிட்ட பின் இந்த உலகில் அடையக்கூடிய இன்பம் பலவாகும். யானென தென்னுஞ் செருக்கறுப்பான் வானோர் குயர்ந்த உலகம் புகும். உடலை பற்றி நான் என்றும் பொருள் பற்றி எனது என்றும் வரும் செருக்கை, மயக்கத்தை தன் மனதில் இருந்து எவன் அறுத்து விடுகிறானோ அவன் வானில் உள்ள தேவர்களுக்கும் எட்டாத உயர்ந்த நிலையை அடைவான் என்கிறார் திருவள்ளுவர்.